ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கருப்பூரநாதனுடைய குடமுழுக்கு விழா சென்று வந்த அனுபவத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம நாமக்கல் மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம கருப்பூரநாதர் கோயில். இந்த கோயிலோட சிறப்பு மிகப்பெரிய தொன்மையான கோவில், உலக புகழ்பெற்ற கோவில் அப்படின்னு பல்வேறு சிறப்புகள் பெற்றது இந்த கோயில். ஆமாம், ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1200 வருடத்துக்கு மேலே தொன்மையான கோவில் இது. சோழர்களால் வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவில் அதுக்கு சாட்சியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலோட நுழைவாயிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அவ்வியார் வந்து காட்சி அளிப்பாங்க. அதாவது பாரினோட மகளிர் வந்து அங்கவை சங்கவை இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து அவ்வியார் வந்து தத்தெடுத்துக்கிறதாகவும் அப்படி தத்தெடுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மூவேந்தர்களுக்குள்ளே வந்து ஏற்பட்ட போட்டி பொறாமையினால என்ன பண்ணுறதுன்னா போர் ஏற்படுது. அந்த போரில் வந்து பாரி கலந்துறாரு. பாரி வந்து தோற்படிப்பட்டு இறந்துடுறாரு. அந்த இறந்தனால இப்போ அங்கவை சங்கவை வந்து பார்த்து கால் இல்லை. அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வியார் வந்து அவங்கள தத்தெடுத்து அவங்க வந்து வளர்ப்பு தாயாக இருந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து மூவேந்தர்கள்கிட்டே ஒரு போட்டி வைக்கிறாங்க. உங்களோட போட்டியின் காரணமாக அவங்க வந்து தாய் தப்பனா இழந்துட்டு சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டு அனாதையாக இருக்காங்க. அதனால் நீங்கள் மூணு சேர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடும்போது, அந்த கோரிக்கையின் நிபந்தனையாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிவன் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாரு அவ்வியார்கிட்ட. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது சில நிபந்தனைகளை வந்து அவ்வியார் விதிக்கிறாரு. அந்த நிபந்தனைகளை வந்து அவ்வியார் ஜெயிச்சிருவாங்க. அந்த ஜெயிச்சதோட காரணமாக வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவ்வியார் சொல்கிறாங்க, எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களை என்றைக்குமே மறக்காமல் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து உங்கள் கோயிலில் வந்து இந்த திருமணமாகாத எல்லா மகளிரும், ஏன்னா இந்த அங்கவையும் சங்கவையும் வந்து கல்யாணமாகாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இனி வரும் காலங்களில் யாரும் வந்து திருமண தடையினால் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டாலும் உங்கள் கோயில் வந்து வணங்கும்போது அந்த தடைகள் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த கோரிக்கை வந்து என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து நிறைவேற்றி வைக்கும் வகையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவ்வியாரோட சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி அந்த அங்கவை சங்கவைக்கும் சிறப்பான முறையில் வந்து திருமணங்கள் நடைபெறுது. ப்ளஸ் வந்து இனி வரும் காலங்களில் மக்கள் எல்லாருமே வந்து திருமண தடைகள் நீங்கி திருமணத்தில் எந்த வித பாதிப்புமே ஏற்படாமல் எல்லாமே சுமூகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அதன் காரணமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திருமணங்கள், பல ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. இன்னமுமே நீவும் நடக்க போகுது. ஆமாங்க, ஓகே, இது மேலே வந்து உள்ள போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தம சோழபுரம் கருப்பூரநாதர் கோயில் வந்து குடமுழுக்கு நடக்கிறது பண்ணிட்டு நாங்கள் வந்து குடமுழுக்கு போயிருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு எங்களால் முடிஞ்ச நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் படையும் வந்து சாமிக்கு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாகசாலைக்குள்ளே போயிருந்தோம். யாகசாலை வந்து பிரம்மாண்டங்க 33 யாகசாலை உருவாக்கப்பட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யாகசாலை சிறப்பாக வந்து யாகங்கள்லாம் நடைபெற்று இருந்தது. சாமிகள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய சொற்பொழிவு விளையாட்டினாங்க. அந்த சொற்பொழிவுலையும் வந்து பார்த்திங்கன்னாக்கா நாங்கள் இனிமையாக அந்த காதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. கண்ணுக்கும் காதுக்கும் நிறைவு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொற்பொழிவுகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய யாகசாலை ஏற்பாடுகளும் வந்து சிறப்பாக அமைச்சு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கருப்பூரநாதரும் வந்து நாங்கள் சிறப்பான முறையில் வந்து வழிபட்டு அங்கே சில ஃபோட்டோக்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன முருகையா பாடல் ஃபேமஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சதாசிவம் அவர்களையும் வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடச்சிது. அவர் பாடின பாடல்களையும் நம்ம கேட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பல கடவுள் உருவம் ஏற்று நிறையா வந்து நிகழ்ச்சிகள் நடந்தது. அதுவும் எங்களால் சிறப்பாக வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சது. கடவுளோட கொடுப்பனை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கும் இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த யாகசாலை பூஜை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நம்ம கலந்துக்கிட்டோம்னாக்கா ஒவ்வொரு நாளும் 2 முறை கடவுளை நம்ம வழிபடணும். இந்த 12 வருஷம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் நம்ம வந்து தினமும் 2 வேளையும் கடவுளை வந்து காலை மாலை 2 வேளையும் நம்ம வந்து தரிசிச்சுட்டு வந்தால் தான் 12 வருஷம் நம்ம தரிசனம் பண்ணால் தான் அப்படி ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்குமா. அப்படிப்பட்ட புண்ணியங்கள் நமக்கு இந்த ஒரு சேர இந்த யாகசாலை பூஜையில் கலந்துக்கிட்டதாகவும் ப்ளஸ் அதை பார்க்கறதுனாலும் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பிரிவாக அதை நம்ம கேட்டோம். அவங்களோட ஆன்மீக உரைகள் சொற்பொழிவுகள் எல்லாத்தையுமே கேட்டோம். அதுக்கும் கணக்கு இனிமையாக இருந்தது. மிக சிறப்பான ஒரு தரிசனம் செஞ்ச பலனும் புண்ணியமும் எங்களுக்கு கிடைச்சது. இதே மாதிரி அனுபவங்கள் நீங்கள் யாரெல்லாம் வந்திருந்தீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி குடும்பம் வந்துக்கிட்ட அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நம்மளோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களோட ஆதரவுகள் மூலமாக நாங்கள் மேலும் நல்லா வளர்ந்து இது போன்ற இன்னும் சிறப்பான வீடியோக்கள் உங்களுக்குலாம் கொடுக்குறோம். இதில் வந்து நீங்களும் யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து 48 நாள் வந்து பார்த்திங்கன்னா மண்டல பூஜைகள் நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய மண்டல பூஜைகள் கலந்துக்குங்க. போயிட்டு வந்தவங்க உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். போகாதவங்க போங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது மறக்காமல் வந்து இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ப்ளஸ் இது மட்டும் இல்லை, உங்கள் ஏரியாவில், உங்கள் ஊர்களில், உங்கள் அண்டை மாநிலங்களில், மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு குடும்பங்களுக்குலாம் யாரெல்லாம் கலந்துருக்கீங்க, அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பாய். இன்னைக்கு மட்டும் இனிமேல் ஆர்டர் தொடர்ந்து கொடுங்க. பாய்.